கேட்பாங்க. அந்த எத்திக்ஸ்க்கும் இதே கோட்ஸ் எடுங்க. 10 கோர்ஸ்னா 13 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 3க்கு வந்து ஆல்ரெடி இது கோட் பேஸ்ட். இதுதான் கோட்டுக்கே கோட்டு போட முடியாது. புரியுதா? இட்ஸ் கொஸ்டினுக்கு நான் கொஸ்டின் கேட்பேங்கிற மாதிரி எத்திக்ஸில் 3 கொஸ்டின் பி கோட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் போட முடியாது. ஸோ ரிமைனிங் 10க்கு ஏதாச்சும் ஆட் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி போட்டுருலாம். திஸ் யூஸ் டு பி மை எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் பாலிசி. ஓகே, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ஐ அப்ரோச் லைக் ஒன் ஃபுல் ப்ளோன் ஸ்டூடெண்ட் தான். ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகே, இட் இஸ் நாட் தட் யூ ஆர் born an IAS or born an IFS or born an IPS. You use your strategy to clear the exam. அவ்வளோதான். அதுக்கு மேலே இட் இஸ் இன் God's hand what you want to become and what you will become. சரியா? Should we keep revising NCERT on a regular basis? Yes. Your interview mark சரி எவ்வளோ நான் 196 195 196. லாஸ்ட் டைம் ஐ காட் 201. இந்த தடவை 5 மார்க் கம்மியாக போட்டாங்க, ஏன்னு தெரியல. ஹவு டு கண்ட்ரோல் ஸ்லீப் வைல் ஸ்டடிங்? தூங்கிட்டு எந்திரிச்சு படிக்கணும். சரியா? இல்லை வெரி சிம்பிள். ஐ ஆல்சோ யூஸ் டு ஃபீல் ஸ்லீப்பி. சரி, நான் இப்போ கூட என்னோட MD எக்ஸாம் கூட தூக்கம் வந்துச்சு. நான் சும்மா IAS ஆனதுனால தூக்கம் வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிட்டு எந்திரிச்சு நிம்மதியாக படிக்கணும். Somebody has put their PH candidate na, you will have PH rules. Adha mattum you follow. Seriya? Is it mandatory to take notes? Illa. Should we write quotes for other subjects also? See, quotes for other subjects is not needed. You should write quotes for essay and ethics only mainly. Seriya? Please share the flow of basic things to be studied in order from day one, as we are very new to the prep. I told you, right? First read the syllabus. சிலபஸ் மக்கடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே, இஃப் இட்ஸ் a recapitulation of the whole thing na, this is the thing. ஓகே, சிலபஸ் மக்கடிச்ச மாதிரி தெரியணும். சிலபஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இல்லை நான் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன்லாம் படிச்சிடலாம், திருப்பி கெசட் நோட்டிஃபிகேஷனை திறந்து படிங்க. ஓகே, நான் வந்து இந்த நோட்ஸ்லேருந்து படித்தேன், read it from the gazette notification again, because that is a different taste. ஏன்னா அதை நீங்கள் படிக்கும் போது தான் அந்த எக்ஸாமோட சீரியஸ்னஸ் தெரியும். அந்த 140 pages இருக்கும், அவ்வளோ படிக்க நான் 15 pagesல உங்களோட சிலபஸ் முடிஞ்சிடும். அதை படிங்க. ஓகே, then go take NCERT from 5th to 12th and see what all is important for this exam. Okay, economicsலாம் ஃபுல் புக்லாம் படிக்கணும். அதில் ஒரு 4-5 சாப்டர் தான் இந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 11th 12th NCERT எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி. இது 99% they would have covered already, because you already started here. They would have covered in their foundation books also NCERT important points. அதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கான்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதையும் நீங்கள் பார்த்து you cover NCERT. Then foundation books of institutes you will have. அந்த foundation book படிச்சுட்டு they themselves will have crash course. They taking class also, they'll have crash course also. அந்த crash course படிச்சீங்கன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதே இதை மெயின்ஸுக்கு பண்ணீங்கன்னா மெயின்ஸை கிளியர் பண்ணலாம். அப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு நீங்களும் இங்கே வந்து உட்காந்து பேசலாம். சரியா? சம் ஃபேக்கல்ட்டி சஜஸ்ட் டு அட்வைஸ் யூஸிங் ஜெல் பென். நான் ஃபேக்கல்ட்டி இல்லை, ஆனால் நான் கிளியர் பண்ணனால நான் சொல்கிறேன், நான் ஜெல் பென் யூஸ் பண்ணேன். உங்கள் இது மை ஜெல் பென் டின்ட் ஐ ஹேட் 3 ஜெல் பென்ஸ். சரி, ஏன்னா இந்த மாதிரி தான் பேப்பர் தின்னஸ்னால இதாகுமான்னு. ஏன்னா நம்ம என்ன இப்போ கவர்மெண்ட் இது எக்ஸாம்னா பேப்பர் தின்னாக இருக்கும், அதெல்லாம் நல்ல பேப்பராக தான் கொடுப்பாங்க. சரியா? குருக்ஷேத்ரா ஜோயானா இல்லை யோஜனா மேகசின். ஓகே, கண்டிப்பாக படிக்கணுமா சார்னா அதுவுமே they will, this current affairs monthly compilation they will include these magazines also. You don't have to read it separately. Up to 12th NCERT is enough, or we should buy extra book. See, you should read extra books, and don't read random books, read foundation books. In the institutes, I'm not telling this RM, any institute books you can read. சரியா? பட் ஆனால் read வாங்கி வச்சு வீட்டில் வைக்காதீங்க, படிங்க. See, another, should we need to be orderly, or we can write in random manner? You should be orderly in writing in mains. சரியா? Questions வந்து you can answering the questions can be random. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு 2 pages கேப் இருக்கும், அப்புறம் தான் செகண்ட் கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் செகண்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக எழுதிங்கன்னா தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆர்டராக இருக்கும். பட் ஆனால் அதுக்குள்ளே கேட்டதை ஆர்டர் தான் எழுதணும். அதுக்கு தான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். யூ வில் ஹேவ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இன் CA கொஸ்டின். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எது ஃபர்ஸ்ட் போடணும், எது லாஸ்ட் போடணும். அங்கே தான் உங்களோட ரேங்க் இருக்குது, அங்கே தான் உங்கள் மார்க் இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எழுதுறது யாருனாலும் எழுதிடுவாங்க. நம்ம கரெக்டாக எழுதுறோம்னு நம்மளுக்கு தெரியணும். சரி, you guys have any questions here? Yeah. எக்ஸாம் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு 4 கொஸ்டின் வந்துருக்கான். 2வது கொஸ்டின் வந்து எனக்கு ஒரு 3 பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு ரெடி ஒர்க் பண்ணி சொல்லி இருக்குது, நம்ம ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் அனலைசிங் த பேப்பர் அதை உட்காந்து திருப்பி எழுதிட்டான். வந்து ½ an hour மேலே ஆகுது ஒரு கொஸ்டின் படிச்சு தான் இருக்கும். அண்ட் வந்து வீக் இன்
பிரெயின் நைஸ் திங். நீங்கள் வந்து 3-4 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு கொஸ்டின் வீக்காக இருக்கும், 3 பாயிண்ட் தான் தெரியுதுன்னா பிரிங் இட் இன் டு த கேட்டகரி ஆஃப் தெரியல. ஓகே, இந்த ஒரே நிமிஷம் வரேன். சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியல, அதில் 3 பாயிண்ட்ஸ் தெரியுது, 5 பாயிண்ட்ஸ் தெரியுது. ஓகே, நல்லா தெரியும்னா ஃபுல் கொஸ்டின் தெரியணும். ஓகே, ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கனால தெரியல கேட்டகரி கொண்டு வந்துட்டு 3 பாயிண்ட்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இந்த சிலபஸ் அப்ரோச். சரியா, ரிமெம்பர் சிலபஸ் மக்கடிச்ச மாதிரி. ஓகே, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வெளியில் வரும். பாலிட்டியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், சம் பாயிண்ட் வில் கம் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சொசைட்டின்னு அந்த ஆர்டராக போனீங்கன்னா படித்த புக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதுலேருந்து சம் பாயிண்ட் வில் கம். சரியா, செகண்ட்லி அபவுட் பிரெயின் ஸ்டாமிங் என்னன்னா, டேக் அப் டு மினிட் டு பிரெயின் ஸ்டாம். ஓகே, நீங்கள் வந்து சில டைம்ஸ்லாம் நான் பிரெயின் ஸ்டாம் பண்ண முடியல, நான் பாட்டே பாடியிருக்கேன். ஓகே, நான் அந்த 1 minute பிரேக் மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஐ ஒன்ட் அதுக்காக நான் பிரெயின் ஸ்டாம்னா நீங்கள் ஏதோ நினைக்கிற மாதிரி பிரெயின்குள்ளே ஸ்டாம் போயிட்டு இருக்கலாம் ஒன்றும் இல்லை. சும்மா அந்த கொஸ்டினை பார்ப்பேன், ஒரு 1 minute பிரேக் மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் நம்மளுக்கே ஒரு ஃப்ளோ வரும், இந்த பாயிண்ட்ஸ் எழுதலான்னு தோணும். சில டைம்ஸ் ஒன்றுமே தோணாது. அப்போ அந்த 1 minute சும்மா தான் நான் கொஸ்டினை பார்ப்பேன். பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று எழுத ஆரம்பிக்கும். 99% வாட் ஐ யூஸ் டு டூ இன் பிரெயின் ஸ்டாமிங் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதணும், இன்ட்ரடக்ஷன். ஏன்னா அதுதான் கை நடுங்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா அது ஒன்ஸ் அது மொக்கையா எழுதிட்டா ஃபுல் கொஸ்டினும் மொக்க மாதிரி ஐ யூஸ் டு திங்க். ஓகே, இஃப் யூ ஆர் ரைட்டிங் த இன்ட்ரடக்ஷன் குட்னா ஐ யூஸ் டு ஃபீல் தட் த எக்ஸாமினர் வில் கிவ் குட் மார்க்ஸ் ஃபார் த எக்ஸாம் ஃபுல் கொஸ்டின். ஸோ மை டைம் வேஸ்டட் ஃபார் பிரெயின் ஸ்டாமிங் வில் மோஸ்ட் லைக்லி பி இந்த இன்ட்ரடக்ஷன். ஒரு கிளவுட் பாஷ்னா இதுக்கு என்ன we can bring something which is useful na I will try to do. So that is the type of brainstorming you should do. Secondly, brainstorming na நிறைய டைம் என்ன பண்ணிடுறோம்னா, நான்லாம் நிறைய தரம் பேப்பர் எடுத்து சும்மா that is one question க்கு 1 minute எடுத்தா கூட 20 minutes ஆகுது. ஓகே, 20 minutes ஜஸ்ட் பேப்பர் எடுத்து அது மேலே பென்சில் வச்சு 4-5 பாயிண்ட் எழுத பிரெயின் ஸ்டாம் பண்ண முடியுதான். ஏன்னா நிறைய தரம் என்ன, நம்ம நிறைய படிப்போம், வெளியில் ஒன்றும் வராது. சரியா, அப்போ திஸ் இஸ் ஹவ் ஐ இம்ப்ரூவ்ட் ஆன் பிரெயின் ஸ்டாமிங். சரியா, ஏன்னா ஐ யூஸ் டு பிரெயின் ஸ்டாமிங் பட் எனக்கு 2 minutes ஆயிரும். எழுதுறதுக்கு 4 நிமிஷம் எழுத முடியாது, கொஸ்டின் பேப்பர் ரன் அவுட் ஆயிரும். அப்போ ஐ ஸ்டார்டட் டேக்கிங் தீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், மார்க் பேப்பர்ஸ், அண்ட் ஐ சும்மா டூ பிரெயின் ஸ்டாமிங் இஃப் ஐ கேன் ரைட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வில் பி சம் ஆர்டிகல் ஆர் சம் டேட்டா கேன் ஐ ரைட். தென் இன்ட்ரடக்ஷனில் என்ன, அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் என்னன்னு ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுவேன், எழுத மாட்டேன். ஏன்னா எழுதுறது யார் வேணாலும் இது பண்ணிடலான்னு ஐ யூஸ் டு பிலீவ். ஓகே, ஐ ஃபீல் தட் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ. நீங்கள் பிரெயின் ஸ்டாமிங் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே நீங்கள் டு டெல் அவுட் த ஆன்சர் இட் வில் பி பெட்டர். செகண்ட்லி, எழுதுறதுக்கு தைரியம் வரலங்கிற ஒரு விஷயமே வேணாம். ஏன்னா யாருக்குமே எழுதுறதுக்கு தைரியம் இருக்காது. ஓகே, ஏன்னா மார்க் வேற, மெயின்ஸ் எக்ஸாம் உள்ளே எழுதும் போது வேற. ஓகே, அங்கே போய் நான் இதை எழுத போறேன்னு பேப்பர் மேலே பேனா வைக்கும் போது தான் கை நடுங்கும். தட் இஸ் இது நான் எழுதிட்டேன்னா இஃப் ஐம் நாட் ஷுர் அபவுட் திஸ் ஆன்சர், நான் எழுதிட்டு திருப்பி இந்த ஆன்சர் ஞாபகம் வந்துருமோன்னு டவுட் வரும் எனக்கு. அதுதான் என்னோட மெயின் வரி இருக்கும். ஆனால் வந்தும் யூஸ் இல்லைன்னு எனக்கே தெரியும். சரியா, அப்படி நான் இப்போ எனக்கு ஞாபகம் வரலன்னா எப்போ வந்தாலும் யூஸ் இல்லை, வீட்டுக்கு போகும்போது வந்தாலும் யூஸ் இல்லை. ஸோ என்ன இப்போ பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். சரியா, தட் இஸ் மை மதர் ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம் இஸ், கீழே விழுந்தாலும் மண்ணள்ளி தூக்கி வீச தெரியணும்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ சம்திங் யூ ஷுட் நோ டு ஆன்சர். ஓகே, ஸோ நெவர் பி லைக் அங்கே நான் போய் பிரெயின் ஃபெயிட் ஆகிட்டேங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வந்துடக்கூடாது. சம்திங் பேனால வச்சு ஒரு 2 pages ஃபில் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் பை ரைட்டிங் இட் பெட்டர். பட் ஒரு கொஸ்டின் 3 தான் தெரியுது, 4 பாயிண்ட்ஸ் தான் தெரியுதுன்னா சம்திங் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, அதர் தென் ஆப்ஷன் பெருசாக யூஸ் இல்லை. என்னென்னா சம்டைம்ஸ் நம்ம லக்குக்கு வரும். என்னென்னா லாஸ்ட் மீன்ஸ் தே ஆஸ்ட் அபவுட் வேக்சின்ஸ். ஓகே, this means they didn't ask much from medicine. Okay, but vaccines they asked in my previous means 22 means they asked. So அந்த மாதிரி வந்துச்சுன்னா you can use. But generally what I was advised by faculty both here and there was that நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு கொஸ்டின் எழுதினீங்க, they will know that it is written by a expert. So their marking will change accordingly. புரியுதா? ஏன்னா you should understand that some people will be PSI பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு GS2 ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் நினைப்பேன். இப்போ சோஷியாலஜி படித்தவங்களுக்கு 2 பேப்பர் சொசைட்டிலேருந்து வருது, ஸோ தட் பி ஈஸின்னு நினைப்பேன். பட் அந்த கேட்ச் தான் என்னென்னா, அந்த ஆன்சர் டீட்டெயிலாக எழுதுறோனாலே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது ஒரு நல்லா படித்த பர்சன் எழுதுறது. தட் இஸ் இதில் தான் மெயினாக அவங்க படிச்சிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி மார்க் வேணும்ட்டு தே வில் மாடரேட் இட் இஸ் வாட் ஐ ஹவ் ஹர்ட். சரியா, பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், பட் திஸ் வாட் ஐ ஹர்ட், தட் இஸ் வாட் ஐம் ஷேரிங். சரியா, இஃப் இட் கம்ஸ் இந்த எக்ஸாம் பேப்பர்னா வெல் அண்ட் குட். நீங்கள் படித்த உங்களோட கிராஜுவேஷன் கம்ஸ் இன் எக்ஸாம் பேப்பர்னா வெல் அண்ட் குட். இஃப் இட் டசன்ட் கம் ஆல்சோ டோன்ட் வரி. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரலாக தான் எழுதணும், அதனால தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜென்ரலாக எழுதணுங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே. இப்போ நான் வேக்சின் நானும் எழுதினேன், கதையாக ஐ ரோட் அபவுட் வேக்சின், ஹவு இட் இஸ் ப்ரிப்பேர், வாட் டெம்பரேச்சர் ஷுட் பி கெப்ட், ஹவு இட் இஸ் கிவன், எல்லாமே எழுதினேன். எண்டட் ஐ காட் 361 தானே. இந்த இயர் ஒன்றுமே என்னோட மெடிக்கல் கிராஜுவேஷன்லேருந்து கேட்கலாம் மெயின்ஸில் எக்ஸப்ட் ஃபார் ஆப்ஷனல்ஸ். எனக்கு 80 கொடுத்தாங்க. ஸோ இட் இஸ் நாட், அது வந்ததுனால லக்குன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, anybody else?
நான் வந்து பண்ணதை தான் நான் சொல்ல முடியும், புரியுதா? எல்லாருமே சொல்கிறாங்கங்கிறதுக்காக அதுதான் பாப்புலராக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸ்டாட்டிக்குங்கிறது இவ்வளோ புக்லேருந்து தான் வருதுன்னு தெரியும், புரியுதா? வேற கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி ஏறிக்கிட்டே இருக்கும். என் ரூம்லேயுமே இப்படி தான் மந்த்லி கரண்ட் அஃபேர் மேகசின் பையில் போயிட்டே இருக்கும். எல்லா ரூம்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டாட்டிக்காக ஃபுல் ஃப்ளெஜாக நான் படிப்பேன். நான் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாத போது தான் ஐ ரியலைஸ் திஸ். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஸ்டாட்டிக்லேருந்து தான் வந்துச்சு. ஓகே, ஸ்டில் நவ் ஆல்சோ யூ கோ அண்ட் யூ அனலைஸ் த பேப்பர். ஈவன் மை 24 prelims or this year prelims also you analyze. The maximum 20-25 questions will come from current affairs. That is full blown current affairs. Okay, I am not telling current affairs in the sense that இப்போ recently something is Supreme Court is new. Supreme Court பற்றி ஒரு இது வந்துச்சுன்னா I will consider it static. ஏன்னா அது ஸ்டாட்டிக்கில் கவர் ஆகிரும் தானே சுப்ரீம் கோர்ட். ஸ்டாட்டிக்னு ஒரு புக் இருக்குன்னா அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும். ஓகே, அதுலேருந்து நான் வந்து இதை தான் நான் படிப்பேன், அதை தான் நான் படிப்பேன்னு படிக்க முடியாது. ஏன்னா திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கலன்னா இன்னொருத்தவங்க ஃபுல்லாக படித்து வச்சிருப்பாங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் சப்ஜெக்ட். உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் என்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி காம்படிஷன் இல்லை இஸ் வாட் ஐம் டெல்லிங். ஓகே, ஸ்டாட்டிக்கை தரவாக இருக்கணும். ஸ்டாட்டிக் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அஃபேர் சுப்ரீம் கோர்ட் வில் கம் இன்சைட் தட், புரியுதா? ஸோ ஐ நெவர் வேஸ்டட் டைம் தட். ஓகே, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நியூஸ்ல இருக்கு, இன்னைக்கு அதை பற்றி படிப்போம்னு நான் யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக படிக்கிறேன்னா ஸ்டாட்டிக் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸாக நான் ஃபுல்லாக ஸ்டாட்டிக் படிப்பேன். ஃபியூச்சரில் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்தால் நான் இன்னைக்கே படித்து வச்சிருப்பேன், புரியுதா? Or else today I'm reading polity or I'm reading Supreme Court. I will read everything about Supreme Court in that book. Okay, நான் வெளியில் போய் எக்ஸ்ட்ரா படிப்பேன், அந்த புக்கில் இருக்க படிப்பேன். If future one day 2 months later some news about Supreme Court is coming or will have this thing, no, Vice President was going to be impeached, no, ஒரு rumor was there. It is not true but there was a rumor and he resigned. Okay, so Vice President பற்றி படிக்கும்போது I will know how he resigns, how he can he be impeached, under what clause he can be impeached. அதெல்லாமே ஸ்டாட்டிக்கில் படிச்சிடணும். ஃபியூச்சரில் 2 months later வைஸ் பிரசிடென்ட் டஸ் ரிசைன்னா யூ ஷுட் ஆல்ரெடி பி நோயிங் த பேசிக் இன் ஸ்டாட்டிக். தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் ஆகும்போது நான் அதை போய் படிப்பேன்னா தட் மீன்ஸ் நம்ம ஸ்டாட்டிக் ஃபுல்லாக படிக்கலான்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 75% ஆஃப் த கொஸ்டின் வில் கம் அண்டர் ஸ்டாட்டிக்குங்கிறேன். ஓகே, when you are reading the prelims paper, ஒரு 20 questions பஞ்சாக தான் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா 15 to 18 questions will be history. அதுக்கப்புறம் 19th கொஸ்டின்லேருந்து ஜாகிரஃபி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30th கொஸ்டின்லேருந்து பாலிட்டி ஆரம்பிக்கும். இட் மேக் பி ஜம்பிள்டு. பாலிட்டி ஃபஸ்ட் வரும், பட் ஆனால் 20 கொஸ்டின் சேர்ந்து தான் வரும் பாலிட்டி. தென் ஒன்லி இது வில் கம். தோஸ் ஆஃப் ரிட்டன் ப்ரிலிம்ஸ் ஒன்ஸ் ஐ திங்க் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். ஓகே, தட் இஸ் யூஸ்வலி இட் இஸ் நாட் செக்மெண்டட் பட் குரூப்ஸாக தான் தே வில் ஆஸ்க் த கொஸ்டின். இப்போ நான் 24ல் எழுதும்போது ஸ்டார்டிங் வாஸ் ஜாகிரஃபி. ஓகே, ஜாகிரஃபியில் 20 கொஸ்டின்ஸ் தே ஆஸ்ட். தென் இட் வென் டு பாலிட்டி. ஐ திங்க் பாலிட்டியில் ஒரு 35-40 வரைக்கும் போச்சு. Then it went to history, some 10-15 questions தான் கேட்டாங்க அந்த இயர். Then it went to கொஞ்சம் random stuff இருந்துச்சு. Then I realized okay, இது current affairs தான் கேட்குறாங்க. So when you start analyzing previous year questions like that, you will realize that something உங்களுக்கு சுத்தமாகவே ஐடியா இருக்காது அந்த ப்ரிலிம்ஸ் படிச்சிங்கன்னா. இப்போ நீங்களே என் பேப்பர் எடுத்தீங்கன்னா 1 million farmer initiative தான் என்னன்னே புரியாது. இது எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு தோணுது. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நீங்கள் வந்து if there's some they're asking about is earth heated by the sun or by earth's radiation backனா that is not current affairs. அந்த டைம் குளோபல் வார்மிங்னால அது நியூஸில் வந்திருக்கலாம், பட் இட் இஸ் ஸ்டாட்டிக். ஓகே, that is you can find some book where this is mentioned. If you can't find any book which is mentioned, that is according to me current affairs. அது வந்து நான் வந்து விட்டுருவேன். நான் படித்ததில்லை, படித்த புக்கில். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தான் அடிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் ஸ்டாட்டிக் தான். ஓகே, current affairs again and again I'm telling you are reading Aram's current affairs. There is no guarantee that UPSC is also reading Aram's current affairs in setting paper. புரியுது? அவங்க எந்த பேப்பர் வேணாலும் எடுக்கலாம், எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் எடுக்கலாம். இட் இஸ் நாட் தட் திஸ் இன்ஸ்டியூட் ஆர் தட் இன்ஸ்டியூட் தேர் கோயிங் டு டேக் ஆர் திஸ் நியூஸ் பேப்பர் தேர் கோயிங் டு டேக். யூ நோ ஒன் திங் தட் அவங்க கொடுத்த ஹிஸ்ட்ரி சிலபஸில் இவ்வளோ தான் ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்குன்னா இதுலேருந்து டெஃபினட்டாக கேட்கணும்னு தெரியும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஸ்டாட்டிக்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி தான் ஸ்டாட்டிக் நினச்சிட்றாங்க, எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் ஸ்டாட்டிக் நினைக்கிறாங்க. பட் இஃப் கொஸ்டின் ஆன் பாண்ட்ஸ் இஸ் பீங் ஆஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ், பாண்ட் இஸ் அ ஸ்டாட்டிக் போர்ஷன். அந்த டைம் பாண்ட் மார்க்கெட் மாறுதுங்கிறதுனால அவங்க கேட்கல கேள்வியை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகே, இஃப் தே ஆஸ்க் சம்திங் அபவுட் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் வார்ஸ்னா இட் இஸ் GATT ஓடுது, WTO ஓடுது. ஓகே, இட் இஸ் நாட் தட் இப்போ அது நியூஸில் வரதுனால கேட்குறாங்கிறது கிடையாது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வி நீட் டு ஹவ். ஆல்வேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பர்சே ப்ரிலிம்ஸில் வந்துச்சுன்னா அது எங்கேருந்து கேட்டாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, தே வில் ஆஸ்க் சம்திங் லைக் M23 தானே சார், நம்ம இது ஒரு வார் குரூப். ஐ திங்க் M23 ஏதோ ஒன்று இருந்துச்சு, சம் 23ன்னு வந்துச்சு. இதெல்லாம் என்னென்னா எந்த புக்லேயும் உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ்.
But if they ask which river is going through Congo, na, it is not current affairs, புரியுதா? Because there is a war happening there or there is a civil strife happening there, they are asking Congo riverங்கிறது கிடையாது. They have asked Congo river because நீங்க Congo river அட்லஸ்ல படிச்சு வச்சிருக்கோம் as a static portion. Okay, அதுக்கு மேல if M23 comes at that 23 some 23 I am not sure about it. மிலிட்ரிக்கு அந்த M23 பற்றி அவங்க கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஜஸ்ட் ஆட் இட் டு யுவர் காங்கோ. அப்போ நீங்கள் அதை படிக்கும்போது காங்கோட ரிவர் ஞாபகம் வரணும், காங்கோட கேபிட்டல் ஞாபகம், அந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? இட் ஷுடன் பி தி அதர் வே அரவுண்ட். திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை ஸ்டாட்டிக் இஸ் இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஓகே.